சார் தெரி வந்து 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. மங்காத்தாவும் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. திரும்ப ஒரு கிளாஷ் அப்படி ரிலீஸ்ல ஒரு கிளாஷ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் தெரி வந்து தள்ளி போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து விஜய் படம்னாலே ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேங் கிளம்பியிருக்காங்க. இது நம்ம என்ன சார் சொல்றோம் அவங்களுக்கு? இல்ல விஜய் படத்துக்கு இவ்வளவு பெரிய ஆர்வமா, இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பான்னு இப்படி ஒன்றும் பாருங்க. நீங்க தெரி ரீரிலீஸ்க்கான பஞ்சாயத்து, அது பஞ்சாயத்து கூட கிடையாது ஆக்சுவலாக. 15ஆம் தேதி அப்படின்னு கலைப்புலி தானு வந்து போட்டிருந்தாலும் அந்த சமயத்தில் டிடிடி அப்புறம் வந்து வாத்தியார் மாதிரியான படங்கள்லாம் நாங்களாம் வரங்க, நாங்களாம் இந்த பொங்கல் லீவை வச்சு தான் வரணும், ஓகே அப்படி ஒரு ரீலீஸ் படம் தானே அப்படின்னு தள்ளி 23ஆம் தேதின்னு இதுவாச்சு. இப்போ மங்காத்தா ஏற்கனவே அவங்க அறிவிச்சிட்டாங்க. அப்படி அறிவிச்ச பிறகு நீங்கள் மங்காத்தாவா தெரியா அப்படின்ற அளவுக்கு அது முந்தா நாள் வரைக்கும் ஒரு சோஷியல் மீடியாவில் எங்க விஜய் அஜித் வந்து இன்னைக்கு வந்து நண்பர்களாக மாறிட்டாங்க. அந்த மலேசியா ஆடியோ லான்ச்சர் வந்து என் நண்பர் அஜித், அவர் மலேசியன் சொன்னாலே அவர் ஞாபகம் தான் வருது. நண்பன் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. விக்ரவாண்டி மாநாட்டில் வந்து தலை ரசிகன்டா தளபதி தொண்டன்டான்னு வச்சது. இப்போ அஜித்தும் வந்து அவருக்கு ஒரு மனநிலை இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு சக ஹீரோ நமக்கு ஈக்குவலாக வந்து இந்த ஒருத்தர் வந்து ஒரு 250 கோடி சம்பளம் வாங்கின ஒரு படத்துக்கு இன்னைக்கு அதெல்லாம் வேணான்னு அரசியலுக்குள்ளே வந்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஒரு துணிச்சல். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேஸ்குள்ளே இருக்காரு அப்படின்னு. இது ஒரு ஃபேன்ஸ் சண்டையாக இருந்து இது எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, தாவேக்கா சார்பில் ஒரு நிர்வாகி கூட ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டு நல்லா இருந்தது. நீங்கள் தொடர்ச்சியாக வந்து விஜய் ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாறிட்டாங்க, அவங்கள வந்து நீங்கள் மறுபடியும் ரசிகர்களாக மாற்றுறதுக்காக தான், ஏன்னா ஒரு ஃபேன்ஸ் சண்டையை உருவாக்குறதுக்கு தான் இப்படி மாதிரி ஒரு கிளாஷ் விட்டுருக்கீங்களா, கிளாஷ் விட போகிறாங்களா அப்படின்னு அந்த ப்ரொடியூசரை கொஞ்சம் இது பண்ணி கேட்டிருந்தார். இன்னொரு நாளைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிங்கன்னு. இது ஒரு காரணமாக பேசப்பட்டது வந்து. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திரௌபதி 2 மோகன்ஜி படங்கள் ஏற்கனவே ஒரு திரௌபதி, ருத்ர தாண்டவம் இந்த மாதிரியான படங்கள் அவர் மேலே ஒரு விமர்சனமும் இருக்குது. ஜாதி அடையாளம் கொண்ட ஒரு இயக்குனர்னு அது பல பேர் மேலே உண்டு, அது மேலேயும் உண்டு அவர். ஆனால் இந்த கதை முழுக்க வந்து ஒரு ஜாதிய பின்னணியில் ஒரு மதம் சார்ந்த விஷயமே கிடையாது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட், ஒரு உண்மை சம்பவத்தில் சில புனைவு கதைகள்லாம் சேர்த்து இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கிறோன்னு சொல்லி அவரே ஜனவரி மாதம் இது பொங்கலுக்கு வர வேண்டியவர். பொங்கலுக்கு வர இவங்கெல்லாம் வராங்க, தியேட்டர் சரியாக கிடைக்கல, அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்காக. எங்கள் கதைக்கு வந்து ஒரு சிம்புவோ, ஒரு தனுஷோ, ஒரு விக்ரமோ அப்படி யாருக்கும் எங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. எங்களுக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் வச்சு நாங்கள் சிறப்பாக எடுத்துருக்குறோம். ஏன்னா ஓப்பனிங் ஒரு பெரிய விஷயம், ஆடியன்ஸ் வரது இல்லை. அதனால் 23 வரப்போகிறோம்னு சொன்ன உடனே தெரி ரீரிலீஸ் 23 தான் அறிவிச்சதுனால அவர் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிருந்தார். ட்விட்டர்லேயே போட்டிருந்தாங்க. ஆமாம் போட்டிருந்தாப்புல. இன்னைக்கு பார்த்துட்டு நன்றிலாம் சொல்லியிருக்காங்க. அவர் தானுக்கு பார்த்துட்டு மாலையெல்லாம் போட்டு அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் போய் நன்றி சொல்லியிருக்காங்க. முக்கியமான காரணம் தான் தானு கூட அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தார். சின்ன படங்கள் அதனுடைய வழி என்னன்னு தெரியும், ஆனால் அவங்க வரட்டும், ரீரிலீஸ் தானே எப்போ வேணாலும் வந்து